Hi students, welcome to Sai Priya's English. இந்த வீடியோவில் நம்ம 11th standard unit 1 prose the portrait of a lady அதோட paragraph for average students slow learners ரெண்டு paragraphமே பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எழுதினவர் வந்து குஷ்வந்த் சிங். இவரோட ஓன் ஸ்டோரியை தான் எழுதியிருக்கிறாரு. ஒரு சிறுவனை வளர்த்து பெருசாக்கும்போது அவருடைய பாட்டி வந்து எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. ஸோ அந்த சின்ன பையன்தான் குஷ்வந்த் சிங். அவருக்கும் அவருடைய கிராண்ட் மதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்ல வராரு. அவங்க ரொம்ப காட் ஃபியரிங்கு. அவங்க வந்து எப்போவுமே ப்ரேயர்ஸ்லேயே தான் இருப்பாங்க. கிராமத்தில் வளர்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. அவங்க அன்கண்டிஷ்னல் லவ் எப்போவுமே வந்து பாட்டிக்கும் பேரனுக்கும் வந்து எப்போவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்க வந்து ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ பாசமாக இருக்காங்க அவங்க மேலே. ஸோ அவங்களோட பாட்டிக்கு வந்து என்ன ஒரு ஹாபி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபுட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் எல்லா உயிர்களிடத்தையும் அவங்க ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இவர் சிட்டிக்கு மூவ் ஆகிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு வேலை மாறினதுனால அவர் வந்து கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போயிடுறாரு. அப்போ அந்த டைமில் வந்து இந்த பாட்டியினுடைய தனிமை, அவர் ரொம்ப தனிமையாகிடுறாங்க. அவங்க வந்து அந்த பாட்டி வந்து சிட்டுக்குருவிகள் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அந்த ஸ்பேரோஸ் வருது, அவங்க வந்து அவங்கக்கிட்ட வர்றது, அந்த அவங்க அன்பு செலுத்துறது அந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட குணச்சித்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த கதையினுடைய கடைசி பாகத்தில் தான் தெரியுது. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாட்டி இறந்ததை வந்து விவரிக்கிறாரு. அதை விவரிக்கும்போது நம்ம கண்ணில் கண்ணீரே வந்துடுது. கல்வி அறிவில்லாத ஒரு வயசான பெண்ணு எவ்வளோ உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க, ஒரு பிரதிபலன் பார்க்காம நம்ம இது அன்பு செலுத்துகிறோம், அவங்க திரும்ப இது நமக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் உண்மையான பாச உணர்வுகளை அவரோட வேர்டிங்ஸில் அவரோட ரைட்டிங்கில் அப்படியே நம்ம கண்ணு முன்னால் அந்த சீனை கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. அவருடைய ரைட்டிங் கேப்பபிலிட்டி, அவருடைய ப்ரில்லியன்ஸ் இதில் தான் தெரியும். ஸோ இவருக்கும் இந்த ரைட்டருக்கும் அவங்களுடைய பாட்டிக்கும் இருந்த உண்மையான அன்பு தான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேராகிராஃப் பார்க்கலாம். நீங்கள் இதில் டைட்டில், ஆத்தர், கேரக்டர்ஸ், தீம் எழுதுனீங்கன்னா, மாரல் எழுதுனீங்கன்னா அதுக்கு அடிஷ்னல் மார்க்ஸ் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ டைட்டிலில் போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி, ஆத்தர் குஷ்வந்த் சிங் எழுதிக்கோங்க. கேரக்டர்ஸ் ரெண்டே கேரக்டர் தான், ஆத்தரும் கிராண்ட் மதர். தீம் வந்து அப்ரிஷியேட் ஜென்யூன் ரிலேஷன்ஷிப், எப்போவுமே உண்மையான அன்புக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். த கிராண்ட் மதர் வாஸ் அ லேடி ஆஃப் ஹை பிரின்சிபல்ஸ் அண்ட் சிம்பிள் லிவிங். As a small boy, the author had to live with her in village. ஸோ அவங்க ஹை பிரின்சிபல்ஸ், ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்தாங்க. அந்த பேரன் வந்து அவங்க பாட்டி கூட கிராமத்தில் இருக்கார். பேரண்ட்ஸ் வந்து ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் மூவ் டு த சிட்டி. முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. த கிராண்ட்மா அண்ட் த பாய் டெவலப்ட் அ வெரி ஸ்ட்ராங் பாண்ட் அண்ட் அஃபெக்ஷன். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஷீ டுக் கேர் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன், படிக்க வைக்கிறது எல்லாமே அவங்கதே பார்த்துக்கிட்டாங்க. ஷீ காட் டிஸ்டர்ப்ட் வென் தே மூவ் டு த சிட்டி. இப்போ எல்லாருமே சிட்டிக்கு மூவ் ஆகும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஷீ அடாப்டட் த நியூ லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுது. த பாய் வாஸ் இன் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இப்போ வந்து குஷ்வந்த் சிங் வந்து கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போனதுனால இங்கிலீஷ் மீடியம் போயிடுறாரு. ஸோ தேர் வாஸ் நோ லெசன் அபவுட் காட் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். ஷீ டிஸ்லைக்ட் இட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தே பாண்ட் ஃபர்தர் டேமேஜ் when the boy moved to the university and then abroad. ஸோ யூனிவர்சிட்டி போகிறாரு, பெரிய பையன் ஆயிடுறாரு, அப்ராட் போகிறாரு. அதுக்கப்புறம் ஷீ டிட் நாட் ஷோ எனி இமோஷன். அதுக்கப்புறமா அவங்கள பற்றி நினைக்கிறதோ கவலைப்படுறதோ இல்லை. ஷீ கெப்ட் ஹர் செல்ஃப் ஆக்கியபைட் வித் த ஸ்பின்னிங் வீல், சாண்டிங் ப்ரேயர்ஸ் அண்ட் ஃபீடிங் ஸ்பேரோஸ். அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு ப்ரேயர்ஸ் பார்க்குறது, அப்புறம் ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணுறது மாதிரியே இருந்துட்டாங்க. த ஆத்தர் ரிட்டர்ன் ஃப்ரம் அப்ராட் ஆஃப்டர் 5 years கழிச்சு அவர் வராரு. he was received in silence. அமைதியாக ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராண்ட்மா predicted her death and passed away peacefully. கிராண்ட்மா இறந்துடுறாங்க. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் her funeral was attended by the sparrows. யார் வந்தாங்களோ இல்லையோ அவங்களோட ஃபியூனரலுக்கு யார் வந்தாங்க? அந்த ஸ்பேரோஸ். ஃபைனலாக வந்து எல்லா ஸ்பேரோஸும் அதை அட்டன் பண்ணாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுனால நம்ம மேலே அன்பு செலுத்தவங்கள நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஸோ அவங்க இல்லாதப்போ தான் அவங்களோட அருமை நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நெவர் ஐசோலேட் பீப்புள் தோஸ் ஹூ லவ் யூ.
உங்களை பிரியப்படுறவங்க, உங்களுக்கு மேலே அன்பு செலுத்துகிறவங்க, அஃபெக்ஷனாக இருக்கிறவங்கள எப்போவுமே அவங்களுக்கு தனிமையில் விட்டுறாதீங்க, உங்கள் கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த பேராகிராஃப் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க, லேட் ப்ளூமர்ஸ் ஆர் ஸ்லோ லேர்னர்ஸ், நீங்கள் இந்த பேராகிராஃப் இப்படி ஷார்ட்டாக கூட எழுதலாம். The author loved his grandma. First point, he stayed with her when he was young. சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க பாட்டி கூட இருக்கார். Grandma took care of his education and they moved to the city. அப்போ சிட்டிக்கு மூவ் ஆயிடுறாங்க. Grandma became silent. The author went abroad. Their friendship ended. And grandma fed sparrows and chanted prayers. The author returned after 5 years. She died and the sparrows attended the funeral. So author வந்து loved his grandma. அந்த லாஸ்ட் பார்ட்டில் சொல்லும்போது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். என்னென்னா அவங்க பாட்டியை வந்து ரெட் ரோடுன்னா சிவப்பு கலர் துணி போட்டு படிக்க வச்சுருக்காங்க. அப்போ நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர் எல்லாம் உட்காந்துருக்கு. ஸோ எல்லோரும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, டைமுக்கு நம்ம பாட்டி வந்து ஸ்பேரோஸ்க்கு ஃபுட் பிரெட் க்ரம்ஸ் போடுவாங்க, நம்மளும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபியூனரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரெட் க்ரம்ஸ் கொண்டு வந்து போடுறாங்க. த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். எவ்வளோ டச்சிங்காக இருக்குது பாருங்கள் அந்த ஸோ அவங்க பாட்டியை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தே ஃப்ளூ அவே குவைட்லி. அந்த ஸ்பேரோஸ் எல்லாமே பறந்து போச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ஸ்வீப்பர் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸை கூட்டி டஸ்ட்பினில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற அன்பு கூட மனிதர்களுக்கு இல்லை. அவங்கவுங்க தேவைகளுக்காக அவங்கவுங்க போயிடுறாங்க. உண்மையான அன்பினுடைய அருமையே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. Thanks for watching. If you like this video, please like, share and subscribe. Thank you.